அன்பாலும் ஞான பண்பாலும் வளர்ந்து கொண்டிருக்கும் உறவுகளே, இது மத்தேயு 24ஆம் அதிகாரம். நாங்கள் தான் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். இருந்து கடைசி வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த வார்த்தையை பாருங்க. மனுஷகுமாரன் என்றே இந்த வேதத்தில் உளவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நினையாத நாளிகையிலே வருவார். மண்ணுலகத்தில் வந்தவர், மாமிசத்தில் பிறந்தவர், அதெல்லாம் தெரியும் தானே. அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவரும் அவரே. அவரிடத்திலிருந்து நாங்கள் உணரக்கூடியது ஒன்று, அவர் உயிரோடு இருக்கிறத உணரக்கூடியது ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் முட்டி மோதி எங்களை மகிழ்வித்தோ எங்களுக்கு ஞானத்தை தந்தோ போகிற நேரமெல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடே தேவ மணவாளனோடே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். நாங்கள் எல்லோருமே இந்த பூமியில் ஒரு வேலைக்காரர் தான். அங்கே நல்லவன், கெட்டவர் எல்லாம் இந்த பூமியில் உண்டு. நாங்கள் இங்கே சரியான முறையில் கவனிக்க வேண்டியது, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றினும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மைதானே? நியாயம்தானே? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெரிவு செய்து ஒரு சிறந்த ஊழியக்காரனாக அமர்த்தி வைப்பது எவ்வளவு ஒரு நல்ல துணை திட்டம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து தன் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கு நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும். மாயக்காரர்கள் உள்ள இடம் இந்த உலகம். அங்கே தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்ட தூதர்கள் உள்ளே இருந்து கொண்டு குத்தி முறிந்து குழப்பம் பண்ணினால் அவர்களை விலத்தி வைக்கத்தானே வேணும். வடிவாக கவனிப்போம். இது ஒரு அரசியலாக இருக்கலாம், இது ஒரு குடும்ப தலைவனுக்கு எடுத்து பார்க்கலாம், ஒரு தமையன் ஒரு சகோதரனுக்கு பார்க்கலாம். நாங்கள் அந்த ஒரு ஊழியக்காரன், ஒரு செஃப், ஒரு முதலாளிக்கு நாங்கள் பார்க்கலாம். ஒரு கொடுமைக்காரனாக இருந்து கேவலமான காரியங்களையும் நோதலான காரியங்களையும் செய்வானாகில் அவன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு எங்கே தள்ளப்படுவான்? மாயக்காரரோடே அவனுக்கு பங்கிருக்கும். அவனுடைய பதவி பறி போய்விடும். இது எல்லோருக்கும் எச்சரிக்கை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் இது கிறிஸ்துவோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரமும் திருவிருந்து, அவருடைய போஜனத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். திராட்சை ரசம், அவர் எங்களுக்கு தர்ற ஆரோக்கியம், இந்த வார்த்தைகள் தான். அங்கே கொண்டாடுவதற்கோ கூத்தாடுவதற்கோ களியாடுவதற்கோ எதுவும் இல்லை. மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியமான சிந்தனைகளோடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். அன்பான உறவுகளே, உங்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்கூடாக ஆசீர்வதிக்கிறோம். அந்த தத்துவத்தையும் அந்த திறனையும் தேவன் தந்திருக்கிறார். இன்னும் அநேகருக்கு கொடுத்து இப்படியாக நடத்த வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டே இருக்கிறேன். ஆமேன்.